ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் காமன் மிஸ்ப்ரொனவுன்ஸ்ட் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது தவறாக உச்சரிக்கப்படுகிற சில வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய சரியான ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கம்ஃபர்டபுள். ஸோ இதனுடைய கரெக்டான ப்ரொனன்சியேஷன் கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்றது தவறான ப்ரொனன்சியேஷன். கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது தான் சரியான ப்ரொனன்சியேஷன். கம்ஃபர்டபுள் அப்படின்னா சுகமான அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், தி சேர் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். அந்த நாற்காலி மிகவும் கம்ஃபர்டபுளாக உள்ளது. பிளம்மர். ஸோ இதனுடைய சரியான ப்ரொனன்சியேஷன் பிளம்மர். பிளம்பர் அப்படின்னு சொல்றது தவறான ப்ரொனன்சியேஷன். இந்த வேர்டுக்கு பி வந்து சைலண்ட். ஸோ பிளம்மர் அப்படிதான் சொல்லணும். பிளம்மர் அப்படின்னா குழாய் வேலை செய்பவர் அப்படின்னு அர்த்தம். பைப் வேலை செய்வாங்க இல்லையா, அவங்களதான் பிளம்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், a plumber came to our house yesterday. நேற்று எங்கள் வீட்டிற்கு ஒரு பிளம்மர் வந்தார். அடுத்த வேர்டு vehicle. ஸோ இதை வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றது தவறான ப்ரொனன்சியேஷன். ஸோ இது எப்படி நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணணும்? vehicle. vehicle. vehicle அப்படிதான் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். vehicle அப்படின்னா வாகனம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு பை அ நியூ vehicle. நான் ஒரு புதிய vehicle வாங்க விரும்புகிறேன். நான் ஒரு புதிய வாகனம் வாங்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் வேர்டு ரெசிபி. ஸோ இதை நம்ம ரெசிபி அப்படின்னு சொல்றது தவறான ப்ரொனன்சியேஷன். இது எப்படி சொல்லணும்? ரெசிபி. ரெசிபி. ரெசிபி அப்படின்னா சமையல் செய்முறை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் திஸ் ரெசிபி வெரி மச். எனக்கு இந்த ரெசிபி மிகவும் பிடித்திருக்கிறது. நெக்ஸ்ட் வேர்டு கேயாஸ். இதை கயோஸ் அப்படின்னு சொல்றது தவறான ப்ரொனன்சியேஷன். இதனுடைய சரியான ப்ரொனன்சியேஷன் கேயாஸ். கேஆஸ். கேயாஸ். கேயாஸ் அப்படின்னா குழப்பம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், there was complete chaos at the shop. அந்த கடையில் முழு குழப்பம் ஏற்பட்டது. நெக்ஸ்ட் வேர்டு sword. இதை sword அப்படின்னு சொல்றது தவறான ப்ரொனன்சியேஷன். இந்த வேர்டில் W வந்து சைலண்ட். ஸோ sword அப்படின்னா சொல்லணும். sword. sword அப்படின்னா வாள் அப்படின்னு அர்த்தம் அல்லது பட்டயம். ஃபார் எக்ஸாம்பிள், a pen is mightier than sword. பேனாவின் கூர்மை வாளை விட வலிமையானது. நெக்ஸ்ட் வேர்டு drought. இதை drought அப்படின்னு சொல்றது தவறான ப்ரொனன்சியேஷன். இதனுடைய சரியான ப்ரொனன்சியேஷன் drought. drought. drought அப்படின்னா வறட்சி அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், the land suffered from a severe drought last year. கடந்த வருடம் அந்த நிலம் கடுமையான ட்ரவுட்டை அதாவது வறட்சியை சந்தித்தது. நெக்ஸ்ட் வேர்டு டெபியூ. இதை டெபியூட் அப்படின்னோ அல்லது டெபியூட் அப்படின்னோ சொல்லக்கூடாது. ஸோ என்னுடைய கரெக்டான ப்ரொனன்சியேஷன் டெபியூ. அந்த டி வந்து சைலண்ட். ஸோ டெபியூ. டெபியூ அப்படின்னா சொல்லணும். டெபியூ அப்படின்னா முதல் தோற்றம். அதாவது எழுத்தாளராகவோ அல்லது சிங்கராகவோ அல்லது நடிகராகவோ ஏதாவது ஒரு துறையில முத அறிமுகம் ஆவாங்க இல்லையா, அதை தான் நம்ம டெபியூ அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், her acting debut was in a popular movie. அவளுடைய நடிப்பு டெபியூ ஒரு பிரபலமான படத்தில் நடந்தது அல்லது இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு கர்னல். ஸோ இதை கலோனல் அல்லது காலனல் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதோடைய கரெக்டான ப்ரொனன்சியேஷன் கர்னல். கர்னல். கர்னல் அப்படின்னா இராணுவ தலைமை அதிகாரி அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மெட் த கர்னல் ஹென்றி எஸ்டர்டே. நான் நேற்று கர்னல் ஹென்ரியை சந்தித்தேன். நெக்ஸ்ட் வேர்டு ஆல்மண்ட். ஸோ இதை ஆல்மெண்ட் அல்லது ஆல்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ எல் வந்து இதில் சைலண்ட். ஸோ இது எப்படி சொல்லணும்? ஆமண்ட். ஆமண்ட் அப்படின்னா பாதாம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஆமண்ட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். பாதாம் உடல் நலத்திற்கு நல்லது. நெக்ஸ்ட் வேர்டு ரெஸ்டாரண்ட். இத ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்றது தவறான ப்ரொனன்சியேஷன். ஸோ இதோடைய சரியான ப்ரொனன்சியேஷன் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் அப்படின்னா உணவகம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் வெரி பாப்புலர் இன் தி ஸ்ட்ரீட். இந்த உணவகம் இந்த பகுதியில் மிகவும் பிரபலமானது. நெக்ஸ்ட் வேர்ட் ஜுவல்லரி. ஜுவல்லரி. ஜுவல்லரி அப்படிங்கிறது தவறான ப்ரொனன்சியேஷன். இதனுடைய சரியான ப்ரொனன்சியேஷன் ஜுவல்லரி. ஜுவல்லரி. ஜுவல்லரி ஆபரணம். ஃபார் எக்ஸாம்பிள், her jewelry is very costly. அவளுடைய ஆபரணம் மிகவும் விலை உயர்ந்தவை. நெக்ஸ்ட் ஜூவாலஜி. ஜூவாலஜி. இத ஜூவாலஜி அப்படின்னு சொல்றது தவறான ப்ரொனன்சியேஷன். இதனுடைய சரியான ப்ரொனன்சியேஷன் ஜூவாலஜி. ஜூவாலஜி. ஜூவாலஜி அப்படிங்கிறது தான் சரியான ப்ரொனன்சியேஷன். ஜூவாலஜி விலங்கியல். ஃபார் எக்ஸாம்பிள், he is a zoology teacher. அவர் ஒரு விலங்கியல் ஆசிரியர். நெக்ஸ்ட் entrepreneur. இத என்டர்பிரனியர் அப்படின்னு சொல்றது தவறான ப்ரொனன்சியேஷன். இதனுடைய கரெக்டான ப்ரொனன்சியேஷன் entrepreneur. entrepreneur. entrepreneur தொழில் முனைவோர். ஃபார் எக்ஸாம்பிள், he is a young entrepreneur. அவர் ஒரு இளம் தொழில் முனைவோர். நெக்ஸ்ட் வேர்டு கேண்டிடேட். கேண்டிடேட் அப்படிங்கிறது தவறான ப்ரொனன்சியேஷன். சரியான ப்ரொனன்சியேஷன் கேண்டிடேட். கேண்டிடேட் அப்படிதான் சொல்லணும். கேண்டிடேட் அப்படின்னா வேட்பாளர். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நோ திஸ் கேண்டிடேட் வெல். எனக்கு இந்த வேட்பாளரை நன்றாக தெரியும். நெக்ஸ்ட் வேர்டு எபிட்டமி. எபிட்டமி. இத எபிட்டோம் அப்படின்னு சொல்றது தவறான ப்ரொனன்சியேஷன். இதனுடைய கரெக்டான ப்ரொனன்சியேஷன் எபிட்டமி. எபிட்டமி அப்படின்னா சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், he is an epitome. அவன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆவான். நெக்ஸ்ட் வேர்ட் சாமன். இத சால்மன் அல்லது சால்மன் அப்படின்னு சொல்றது தவறான ப்ரொனன்சியேஷன். சாமன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். சாமன். சால்மன் மீன். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் சாமன் ஃபிஷ் இஸ் வெரி டேஸ்டி. இந்த சால்மன் மீன் மிகவும் சுவையாக உள்ளது. நெக்ஸ்ட் வேர்ட் மிஸ்சுவஸ். இத மிஸ்சீவியஸ் அப்படின்னு சொல்றது தவறான ப்ரொனன்சியேஷன். இதனுடைய சரியான ப்ரொனன்சியேஷன் மிஸ்சுவஸ். மிஸ்சுவஸ். மிஸ்சுவஸ் அப்படின்னா குறும்புக்கார அல்லது குறும்புத்தனமான அப்படின்னு அர்த்தம். The cat is very mischievous. அந்த பூனை மிகவும் குறும்புத்தனமாக உள்ளது. நெக்ஸ்ட் வேர்ட் க்ளோஸ். TH வந்து இந்த வேர்ட்ல சைலண்ட். அதனால க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்டான ப்ரொனன்சியேஷன் க்ளோஸ். க்ளோஸ் அப்படின்னா உடைகள் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், she wants to buy new clothes. அவள் புதிய உடைகள் வாங்க விரும்புகிறாள். நெக்ஸ்ட் வேர்ட் டெப்ரி. இத டெப்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. டெப்ரீஸ் அப்படிங்கிறது தவறான ப்ரொனன்சியேஷன். இந்த வேர்டை டெப்ரி அப்படிதான் சொல்லணும். எஸ் வந்து சைலண்ட். டெப்ரி அப்படின்னா சிதைவுகள் அப்படின்னு அர்த்தம். The building collapsed and its debris spread widely. கட்டடம் இடிந்தது, அதன் டெப்ரி நிறைய பரவியது. நெக்ஸ்ட் வேர்ட் பவுல். இத பவுல் அப்படின்னு சொல்லக்கூடாது. பவுல் அப்படிங்கிறது தவறான ப்ரொனன்சியேஷன். ஸோ இதனுடைய கரெக்டான ப்ரொனன்சியேஷன் பவுல். பவுல் அப்படின்னா கிண்ணம். ஃபார் எக்ஸாம்பிள், the child eats food in a bowl. அந்த குழந்தை பவுலில் கிண்ணத்தில் உணவு சாப்பிடுகிறது.